ஏக்கா இந்த சனி ஞாயிறு லீவுக்கே சமாளிக்க முடியலக்கா. இனிமே பொங்கல் லீவ்லாம் விட்டா எப்படிதான் பசங்களை சமாளிக்கிறதுனே தெரியலக்கா. என்னடி பொங்கலுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாள் லீவ் விடுவாங்களா? இல்ல ராணியக்கா, பொங்கலுக்கு மொத்தம் 5 நாள். பொங்கலே ஒரு நாள் தானே டி, எதுக்கு டி 5 நாள் லீவ் விடுறாங்க? தை பொங்கல், மாட்டு பொங்கலாங்க்கா. அடுத்த நாள் வேற உழவர் திருநாளாம், அன்னைக்கு திருவள்ளுவர் தினம் வரையாம். அதனால மொத்தம் 3 நாள் லீவுக்கா. தை பொங்கலுக்கு லீவ் விட்டா பரவாயில்ல, மாட்டு பொங்கலுக்கு எதுக்குடி நமக்கு லீவ் விடுறாங்க? மாட்டுக்கு தானே லீவ் விடணும். இது நல்லா இருக்கே கதை. திட்டும் போது மட்டும் என்ன எத்தனை தடவை எரும மாடுன்னு இருக்க. அதான் எங்களுக்கு மாட்டு பொங்கலுக்கு சேர்த்தே லீவ் விட்டாங்க. அப்ப சரி, கவர்மெண்டே நீங்க மாடுன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதனாலதான் உங்களுக்கு மாட்டு பொங்கலுக்கு சேர்த்து லீவ் விட்டுருக்காங்க. அது என்னமோ உண்மைதாமா. மாடு போட்ட குட்டி மாடா இல்லாம பின்ன எப்படி இருக்கும்? இத மட்டும் எப்பவும் பண்ணிரு. பேச்சுக்கு பேச்சு எதிர் பேச்சு மட்டும் பேசிடுனேட்டி. உங்க வீட்லயாவது பரவாயில்லக்கா, நீங்க பேசுறது தான் எழுத்து பேசுறா. ஏமாவா இருக்காளே வள்ளி, அவ என்ன பேச விடாம தொணத்தொன்னு அவளே பேசிக்கிட்டு இருக்காக்கா. அம்மா நான் இங்கதான் இருக்கேன். தெரியுதுடி தெரியுது, நீ எங்க இருந்தாலும் உன் ஹைட்ட பார்த்தாலே தெரியுது. அம்மா அம்மா, தெருவுல கரும்புக்கார தாத்தா போறாருமா, கரும்பு வேணும், காசு கொடுமா. உன்ன காசுன்னு வந்துருங்க டி. இங்க எப்படி நான் இருக்கேன்னு தெரிஞ்சது. அப்பா தான் நீ சின்ன பொண்ணு வீட்டுக்கு போயிட்டதா சொன்னாரு. ஆமாமா, அப்பா இன்னும் ஒண்ணு சொன்னாரு. நீ சின்ன பொண்ணு வீட்டுக்கு வரலனா சின்ன பொண்ணு வந்து நம்ம வீட்டுல உட்காந்து காபியை கொடு ஜூஸை கொடுன்னு தொந்தரவு பண்ணுவான்ட்டு நீயே சின்ன பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னாரு. ஓஹோ, அதான் போன் பண்ணி நான் வரேன்னு சொன்னப்ப இல்ல வேணாம் நானே வந்துடுறேன்னு சொன்னீங்களே, இதுக்கு தானா? ஏன்டி எருமை மாடுகளா, என்ன சொன்னாலும் அப்படியே வந்து ஆள் நிக்கிற சொல்லிடுறதானடி. கொஞ்சம் கூட அறிவே இல்லடி. அம்மா நீங்க மட்டும் என்ன வாசியில காப்பி குடிச்சிட்டு வரலான்னு சொல்லி தானே ராணி ஆண்டி வீட்டுக்கே போவீங்க. ஏன்டி நீயும் சேர்ந்து என் மானத்தை வாங்கிட்டு இருக்க? எம்மாடி சின்ன பொண்ணு, இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு ஒரு வார்த்தை பேச முடியாது போலட்டி. எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்டு வந்துறாளுங்க. அம்மாமா கரும்பு வாங்கணும், காசு கொடுமா. ஆமாமா, கரும்பெல்லாம் சூப்பரா இருக்குமா. போன தை பொங்கலுக்கு சாப்பிட்டதுமா. அதான் பொங்கலுக்கு தாத்தா பாட்டி வாங்கிட்டு வருவாங்களே, அப்ப சாப்பிட்டுக்கலாம். இன்னும் 4-5 நேரம் தானே இருக்கு. அப்போ இன்னொரு தடவை சாப்பிட்டுக்கலாமா? இப்போ எங்களுக்கு வேணும், வாங்கி கொடுங்க. ஆளுக்கு ஒரு 2 மொழி வாங்கி கொடுத்தா போதுமா? உங்க இஷ்டத்துக்குலாம் வாங்கி கொடுக்க முடியாதே, ஓடுங்க. அம்மா எனக்காவது வாங்கி கொடுங்கம்மா. ஏன்டி நீ மட்டும் வாங்கி என்ன செய்ய போற? அதான் நம்ம தாத்தா பாட்டி மட்டும் என்ன கரும்பு வாங்கியாமல வர போறாங்க. அப்ப சாப்பிட்டுக்கலாம் போ. சத்யா சோனி இங்க வாங்கட்டி, நான் வர ஐடியா வச்சிருக்கேன். என்னடி ஐடியா வச்சிருக்க நெட்டவள்ளி? வேற ஒரு விளையாட்டு விளையாடலாம் டி, வாங்க. என்ன கேட்டாலும் இந்த அம்மா வாங்கியே தர மாட்டேங்காங்க. உங்க அம்மா மட்டும் இல்ல டி, எல்லார் அம்மாவும் இப்படிதான் இருக்காங்க. கேட்டதை கேட்ட உடனே வாங்கி தரவே மாட்டேங்காங்க. பேசாம பொங்கலுக்கு போகில பழச போட்டு கொளுத்துற மாதிரி எங்க அம்மாவை தூக்கி போட்டு கொளுத்திடலாமான்னு இருக்கேன். அது சரி, உன்னையே பெத்து வழக்கம் பாத்தியா? என்னை தூக்கி போட்டு நீ கொளுத்ததான் செய்வேன். முதல்ல வீட்டுக்கு வா, உன்னை நான் தூக்கி போட்டு மிதிக்கிறேன். வாங்கடி வாங்கடி விளையாட போலாம். ஆமாடி வள்ளி, இப்ப நாம எங்க போய் விளையாட போறோம்? அதுவா டி, வேற ஒண்ணும் இல்ல. நான் ஒரு கரும்பு தோட்டம் பார்த்து வச்சிருக்கேன் டி. வாங்க டி, அங்க போய் கரும்பு பறிச்சு சாப்பிடலாம். ஏன்டி எங்க அம்மாக்கு தெரிஞ்ச என்ன அடி வெளுத்துருவாங்க டி. ஆமாமா, நாங்க வரல, நீ வேணா போ. நீங்க வரலன்னா என்ன, நான் மட்டும் போய் கரும்பு சாப்பிட்டு வரேன். என்னடி அவ மட்டும் போறா, நாமளும் போகலாமா? சரி வாட்டி போலாம். பாத்தீங்களா டி, பின்வாசல் வழியா போய் எங்க அம்மாக்கு தெரியாம நான் கரும்பு விட்டுறதுக்கு 6 ரூபா கூட எடுத்துட்டு வந்துட்டேன். வாங்க வாங்க சீக்கிரம் போலாம். இந்த பேரம் பாரு, இந்த பிள்ளைங்களுக்கு தின்னுக்கிட்டே இருக்கணும். அப்பளையே கேட்டது கரும்பு வேணும். இவ்வளவு நேரம் ஆச்சு, எங்கதான் போய் தொலைஞ்சது எனக்கு தெரியல. என்ன ராணியக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சின்ன பொண்ணு வீட்டுல? பார்த்தா எப்படி தெரியுது? உனக்கு பல்லாங்குழி ஆடுற மாதிரி தெரியுதோ? அப்படி இல்லக்கா, பழக்கம் தான் விட்டுக்கிட்டு இருக்கீங்க தெரியுது. இருந்தாலும் சும்மா கேக்குறேன். ஏன்டி ஒத்தரோசா, என் பிள்ளை உன் வீட்டுக்கு விளையாட வந்துச்சா டி? வரலையே டி, என்கிட்ட வந்து கேக்குற. அவ என் வீட்டு பக்கமே வரலையே. என்னடி சொல்ற? என் பிள்ளைகளும் உன் வீட்டு பக்கத்தை விளையாட வந்தாளுங்க. எக்கா இப்பதான் என் வீட்டை பூட்டிட்டு வரேன். என் மவன் என் வீட்டுக்காரோட அவங்க அத்தை வீட்டுல ஏதோ கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்காவலாம், சாப்பிட போயிருக்காமக்கா. என் வீட்டு பக்கம் உங்க பிள்ளைய 3 வரவே இல்லையே. ஐயோ, எங்க போனாலுங்கன்னே தெரியலையே. என்னம்மா சின்ன பொண்ணே, நீ இங்க இருக்க? ஓமாவ அந்த காட்டு பக்கமா அருவா தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கா. ராணி ஓமகளும் ஒன்னதான் போறா. மொத்தம் 3 பிள்ளைய போகுது. ஒரு 2 வளர்ந்த பிள்ளைகளும் ஒரு கட்ட பிள்ளையும் போகுது. என்னன்னாச்சு சொல்லுதியே? அது என் பிள்ளைய தானாச்சு இந்த ரெண்டும். பாட்டி சின்ன பொண்ணு பிள்ளைய எங்கன்னு போய் தேடி பாப்போம். ஐயோ அக்கா, அருவா கூட நேத்து தானே தீட்டி வச்சேன், நல்ல பளபளன்ல இருந்துச்சு. எருவ மாடு பிள்ளைக்கு 8 தனக்காவது அருவா அப்பயே கொஞ்சமாவது அறிவு இருக்காட்டி. ஐயோ எங்க போச்சு போலோ, கையை காலை வெட்டிச்சு போலோ, என்னன்னு தெரியலையே. எம்மா நீங்க தான் போக சொன்னீன்னு சொல்லிச்சுவ. ஐயா அண்ணாச்சி, நாங்க வீட்டு பக்கத்துல இருந்து விளையாடதான் சொன்னோம். அது எங்க போச்சுன்னே தெரியல. அதுவ கரும்பு காட்டு பக்கமா தான் போற மாதிரி இருக்கு, போய் பாருங்கம்மா. அருவா கையில கால போட்டுறாம. 2 கண்ணே கண்ணுன்னு வச்சிருக்கேன், அதுவரை எங்க போச்சுன்னு தெரியலையே. இது என்னம்மா புதுசா இருக்கு? ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு தானே சொல்லுவாவ. நீ என்ன 2 கண்ணே கண்ணுங்க? நல்லா இருக்கே கதை. எல்லாருக்கும் 2 கண்ணு இருக்குல்ல, அப்ப 2 கண்ணே கண்ணு தானே சொல்லணும். அது சரிதாம்மா, நீ சொல்றதான் சரி. போமா போ. ராணிக்கா, நானும் வீட்டுல சும்மா தான் இருக்கேன், உங்க கூட வரட்டுமா?
ஏன்டி நாங்களே பிள்ளை கணன் பதறி அடிச்சிட்டு போறோம். இனிமே பிக்னிக் போற மாதிரி கூட வரட்டுமாங்க? ஏன்ட்ட கிறுக்கி பிள்ளைய கண்ணு தேடிட்டு இருக்கோம். ஒன்னா வந்து தேடட்டுமாங்காம நானும் வரட்டுமான்னு உனக்கு ஜாலியா தெரியுது என்னை பார்த்தா. காட்டு பக்கம் போனா நல்ல ஜாலியா தானே இருக்கும், அதான் கேட்டேன். திமிர் பிடிச்சவ எந்த நேரத்துல என்ன சொல்றதுனே தெரியலட்டி உனக்கு. அப்படித்தான் என் வீட்டுக்காரரும் என்ன பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எந்த நேரம் என்ன பேசுன்னு தெரியாம பேசுதியடி அப்படின்னு கேட்பாரு. புருஷன் உன்னை சரியா தான் கேட்டிருக்கான். வா, தை மாசம் பிறந்தோடனே கரும்புலாம் எம்பிட்டு நெடுன்னு வளர்ந்துருது பத்தியலா. எப்படிதான் இந்த கரும்புக்கு தெரியுமோ தை மாசம் பிறக்குன்னு. என்ன ராணியக்கா? கரும்பெல்லாம் காலண்டர் வச்சிருக்கோம் டி. ஓ அப்படியா ராணியக்கா, இது தெரியாம தான் இவ்வளவு நாள் இருந்தேனே. ஏன்டி இதெல்லாம் ஒரு டவுட்டாட்டி அவாவா பிள்ளைய கண்ணு பதறி அடிச்சிட்டு வரையில உனக்கு கரும்பு காலண்டர் வச்சிருக்குமா அங்க சந்தைக்கு தேவைதானே டி? கரும்பு தான் எனக்கு பிடிச்ச இனிப்பு, அத கடிச்சு திங்கையில பல்லு பூரா வலிக்கும். கரும்பு தான் எனக்கு பிடிச்ச இனிப்பு. கரும்பு வச்சு திங்கிறது இல்லாம இன்னொரு வேலையும் செய்யலாம் தெரியுமாட்டி? அந்த வேலை இப்ப நாம இவளுக்கு செஞ்சு விட்டுலாம்க்கா. கரும்பு வச்சு அப்படி என்ன செய்வீங்க? நல்ல ஒரு சாட்ட கரும்பா எடுத்துக்கிட்டு உன்ன மாதிரி எரிச்சல கிளப்புறவள திருப்பி பிடிச்சுக்கிட்டு சப்பு 4 அடிச்சு வச்சோன்னு வச்சுக்கோயேன். ஏங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கிய? பிள்ளைய தானக்க இங்கதான் விளையாடும். அவளுக்கு விளையாட போறதுல இல்லடி பிரச்சனை, கையில வேற 60 ரூபா வச்சிருக்காளுங்களே, அதான் பயமா இருக்கு. ஒன்னு சொல்ல நேட்டி, அதுக்கு ஒன்னு சொல்லணும். எவ்வளவு 60 ரூபா வீட்டுல பிள்ளைங்களுக்கு 8 இடத்துல வைப்பாளா? அட போங்க ராணியக்கா, நான் என்ன 60 ரூபாவை கீழேயா போட்டிருந்தேன்? என் வீட்டு பரன்ல தானே வச்சிருந்தேன். ஆமா ஏக்கா, இவளும் இவ மக இருக்க வளர்த்திக்கு பரன்ல என்ன மொட்டை மாடியில வச்சாலும் இவளுக்கு கீழே நின்று எடுத்துருவாளுக்கா. அம்புட்டு வளர்த்தி வளர்ந்துருக்காளுங்க. அது என்னம்போ சரிதான்டி. எங்க சத்தியாவும் சோனியும் சொல்லுவாளுங்க வள்ளிக்கு பேரு வேற வாண்டி. ஆமாக்கா, நான் அழகா வள்ளின்னு பேர் வச்சு விட்டுருக்கீங்க. உன் மவ நல்ல நெட்டையா இருக்கன்னு எல்லாரும் அவளை பள்ளிக்கூடத்துல நெட்டவள்ளின்னு தான் கூப்பிடுவாங்களாம். ஆமா அப்படித்தான் சொல்லிக்கிட்டா. அதுக்கு உன் மகன் என்னைக்காவது கவலைப்பட்டிருக்காளா? நான் வீட்டுல விளக்கமாத்தால செருப்பால் அடிக்கும் போதே அவ கவலைப்படல. இந்த நெட்டவள்ளின்னு பேர் வச்சதுக்கா கவலைப்பட போறா? அது சரி, இப்ப பிள்ளைங்க எங்க போச்சுன்னு தெரியலையேடி. ஐயா அந்த அண்ணாச்சி கரும்பு தோட்டம் தானே சொன்னாரு. கரும்பு தோட்டமே முடிய போதவே இன்னும் பிள்ளைல காணுமே. உங்க பிள்ளைல உங்களை மாதிரிதானக்கா இருக்கும், ஒரு இடத்துல குத்த வைக்காதுல்ல. ஏன்டி இதான் சான்ஸ்னு எங்களை தூக்கிப்பட்டு தாக்கிட்டு இருக்கியோ? மிதிச்சே விடுவேன் பத்துக்க. பிள்ளைகள் முதல்ல கிடைக்கட்டும், நம்ம பிள்ளைல தூக்கிப்பட்டு மிதிக்கணும். ஆமா நல்ல மிதிங்கக்கா. அன்னைக்கு ஓமவன தூக்கிப்பட்டு நீ மிதிச்சு எதை மாதிரியாட்டி? ஏன்டி சின்ன பண்ணுவோம் பிள்ளை காணாம போய் உனக்கு கொஞ்சமாவது கவலை இல்லையாட்டி? ஏமாவனே என்னையும் தாக்குறதுலே குறியா இருக்க. நாங்க 2 பிள்ளை காணுமேனு கவலைப்படுத்தோம். உனக்கு நல்ல அத்தை வீட்டுக்கு கோழிக்கறி திங்க பத்துட்டு கொழுப்புல இருக்கியாக்கும். நல்ல வேலை என் மாவே அங்க போனானே, இல்ல உங்க பிள்ளைகள் கூட சேர்ந்து இப்படிதான் காணாம போயிருப்பானே. எதட்டி நல்ல வேலைன்ற? உன் மகன் கோழிக்கறி திங்க போனது நல்ல வேலையா, இல்ல என் பிள்ளைய காணாம போனது நல்ல வேலையா? ஐயோ வாயை விட்டு நாமளே சிக்கிக்கிடுவோம் போல. பாப்பாத்தி வாயை திறக்காம போயேன்டி. ரெப்பா பாரு பாப்பாத்தின்னு உயிர் அப்படிங்கலக்கா. அவளை பாத்தீங்களா? உங்க பிள்ளைய கவலை காணாம போனல கொஞ்சம் கூட கவலை இல்ல. அது தெரிஞ்சேதானடி, பக்கத்து வீட்டுக்காரி எல்லாம் இப்படிதான் இருப்பாளுங்க. அக்கா அதுக்காக எல்லாத்தையும் பொத்த முதுவா சொல்லாதீங்கன்னு. பாத்திடி தோட்டத்துக்கார வந்துட போறான். அதான்டி தோட்டத்தோட முனையில நின்னா கண்டுபிடிச்சிருவான் தான் இந்த உரத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாருமே வரமாட்டாங்க. சரி சீக்கிரம் கரும்பு வெட்டி சாப்பிடலாம். கண்ணும் பேசிக்கிட்ட டிங் 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 டிங். கரும்பு வெட்ட வந்திருக்கான் டிங் 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 டிங். களவாண்டுதான் திங்க போறோம் டிங் 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 டிங். ஏன்டி ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்குடி, வெட்டின மட்டும் போதும் வாங்கட்டி ஓடி. ஆமா எனக்கு ஏதோ சத்தம் கேக்குது. ஏ பிள்ளைங்களா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? உங்க அம்மா உன்னைய தேடி காடு புள்ள அலைதாங்கட்டி. ஐயோ போச்சுட்டி, இன்னைக்கு நம்ம அம்மா கிட்ட மாட்ட போறோம் டி. ஏ ராணிக்கா சின்ன பொண்ணே, உங்க பிள்ளைகள் இங்கதான் நிக்குதுவ. ஏன்டி பிள்ளைய காணும், நானும் எங்கெல்லாம தேடி அலைதேன். கரும்பு தோட்டத்துல கரும்பேடி வெட்டிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட பயமே இல்லன்னு. ஏன்டி நெட்டவள்ளி எதுக்கிட்டி 60 ரூபாயெல்லாம் வீட்டுல இருந்து தீட்டு வந்த? அதுவாம்மா கரும்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்ல, அதான் 60 ரூபா வச்சு வெட்டுறதுக்கு 60 ரூபா தூக்கிட்டு வந்தேன். கையிட்டு ஒடிக்க முடியாதுமா என்னால. அது சரி, ஆனா எனக்கு உன் கைய ஒடிக்க முடியும் டி. வா வீட்டுக்கு உன்னை கைய ஒடிச்சு போடுறேன். களவாங்கிறதுல யார் கத்து கொடுத்தது? வேற யாரும் இல்லம்மா, நாங்க வரலாம் தான் சொன்னோமா. இந்த வள்ளிதாம்மா புடிச்சு இழுத்துட்டு வந்துட்டா. ஏன்டி இப்படி இருக்க? ஏமா உன் பொண்ணு ஒன்ன மாதிரிதானமா இருப்பேன். சரி வெட்டினதான் வெட்டின, இவ்வளவு நேரம் சேர்ந்து இவ்வளவுதான் வெட்டினியா? ஆமா பயந்துகிட்டே வெட்டினாலா, இவ்வளவுதான் வெட்ட முடிஞ்சு. சரி கரும்பு நல்லா இனிப்பா இருக்கா? என்னக்கா இது, புள்ளைய பார்த்தோன்னே 60 ரூபா பிடிக்கிட்டு திருப்பி வெட்டிடுவீங்கன்னு பார்த்தேன். கரும்பு இனிப்பா இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப என்னடி செய்ய சொல்ற? 60 எடுத்து பிள்ளைங்களை வெட்டி நான் ஆஸ்பத்திரிக்கலையவா? வெட்டினதான் வெட்டிட்டாங்க. கரும்பை பார்த்தா வாயில எச்சி ஊறுது நமக்கே, பசங்களுக்கு ஊறாம இருக்குமா? ஆசைப்பட்டு ஒன்ன வெட்டிருக்காங்க. ஆமா ராணியக்கா, இந்த கரும்பெல்லாம் எப்படி கொண்டு போறது? தோட்டத்துக்காரன் பாத்துட்டா என்ன செய்யறது? முதல்ல இங்க இருந்து கொண்டு போ, முன்னாடி 2 தின்னுக்குடுவண்டி, அதுக்கப்புறம் யோசிப்போம். விளங்கிரும். இப்படி அம்மா இருந்தா பிள்ளைங்க எப்படியே களவாங்காம இருக்கும்? அடி போடி பைத்தியக்காரி. பிள்ளைங்க தங்கம் வைரமும் காசு மாடி களவாண்டுச்சு, ஆசைக்கு ஒரு கரும்பு களவாண்டுச்சு. இவ்வளோ பெரிய கரும்பு தோட்டத்துல ஒரே ஒரு கரும்பு வெட்டின என்ன தப்பா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு ராணியக்கா. பிள்ளைங்களை முன்னாடியே பத்திட்டு பின்னாடி நீங்க வந்த மாதிரில தெரியுது. வாடி இவள ஆசைப்பட்டு வெட்டிருச்சு,
இனிமே அதுகளை அடிச்சு என்ன புண்ணியம்? வெட்டின கரும்பை ஒட்டியா வைக்க முடியும்? அதாண்டி சொன்னேன். சரி சரி, ஆளோட நானும் ஒரு கரும்பை கடிச்சுக்கிறேன். எனக்கு ஒண்ணு கொடுங்க டீ. ஜாலி ஜாலி, நல்ல வேலை. எல்லாரும் செய்திகளை திட்டுவீங்களோன்னு நினைச்சேன். அது எப்படி டீ திட்டுவாங்க? நம்மளை விட அவங்களுக்கு தான் திங்கணும்னு ஆசை அதிகமாவே இருக்கு. ஆனா காசுக்கு பயந்து வாங்கவே மாட்டாங்க. சரி, வெட்டினதான் வெட்டினீங்க, நல்ல நெருப்பமொழி கரும்பா பார்த்து இன்னும் 4 வெட்டி போடுங்க. எக்கா, அப்புறம் தோட்டத்துக்காரன் பார்த்துட்டா என்ன சொல்லுவீங்க? பார்த்தா அப்புறம் பாத்துக்கலாம் டீ. நீயே போய் சொல்லி கொடுத்துட்டு வந்துருவ போல, கொஞ்சம் மெதுவா பேசிட்டி. ஏ பாப்பா டீ, பிள்ளைங்க தெரியாம வெட்டிருச்சு, ஒண்ணுதானே அண்ணாச்சின்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம் டீ. ஏன்டி இப்படி பயந்து நடுங்குற? அது சரி, அன்னாடம் போய் களவாங்குறவ நீ. என்னைக்கே இந்த வேலை பார்த்தா எங்களுக்கு பயமா தானே இருக்கும். அப்புறம் ரோசத்துல வேணா கரும்பு கடிக்காம இருந்தே பாப்போம். கரும்பு பார்த்தானே வாய் ஊறுது டீ. ரோசமாவது மானாமாவது சூடாவது சொரணையாவது. ஏன்டி எனக்கும் 2 கரும்பு வெட்டி தாங்க டீ. வீட்டுக்கு கொஞ்ச நேரத்துல என் மவன் வந்துருவான். அப்புறமா நாங்க சேர்ந்து தின்னுக்கலாம். பாத்தீங்களா? பார்த்து பார்த்து நல்ல கரும்பை வெட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல தனு, ரேவதி, சோபியா, ரோகிணி, மனோஜ் பூங்குயில், ஓவிய பிரசாத், கார்த்தி, பிரபாகுமார், தமிழ் செல்வம், அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் அம்ரீனுக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ அம்ரீன். இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.